ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஆடி வெள்ளி பூஜை தான் பண்ண போகிறோம். கடைசி ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்மனை வீட்டுக்கு அழைச்சி நம்ம குலதெய்வ வழிபாடு தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். சிம்பிளாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு படையல் பண்ணி சாமி கும்பிடலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எப்படி வாஷ் பண்ணுவேன்றதை காட்டியிருக்கேன். விளக்கில் இருக்க எண்ணெய் நெய் எல்லாத்தையும் ஒரு வேறு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஏதாவது கிளாத் வச்சு அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வைப் பண்ணி எடுத்துகிட்டு சபீனா பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு லெமன் அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட வெஷல் வாஷிங் ஜெல் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நான் வாஷ் பண்ணுவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பூஜை சாமான்லாம் பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த க்ளீன் பண்ண கையோடு நான் ஒரு துணி வச்சு நல்லா சுத்தமான துணி வச்சு ஈரத்தெல்லாம் வைப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம தொடச்சி எடுத்துட்டோன்னா அந்த பூஜை சாமான் அவ்வளோ பளிச்சுன்னு நல்லா மின்னும். அது நம்ம ஈரத்தோடு வச்சோன்னா அது ஒரு மாதிரி ஈரம் பட்டு அதோட காஞ்சிச்சின்னா அது ஒரு மாதிரி அழுக்காக தெரியும். ஸோ அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எப்படி வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளோட கொஞ்சமாக சந்தனம் ஆட் பண்ணிக்குவேன். வாசனையான பொருட்கள் எல்லாமே கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மஞ்சள் ப்ளஸ் சந்தனம் அதோட ஜவ்வாது கூடவே பன்னீர் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நான் மஞ்சள் குங்குமம் சாமி பொருட்களுக்கு பூஜை சாமான்கள் எல்லாத்துக்கு நான் பொட்டு வைப்பேன். ஃபோட்டோக்கோ இல்லை விளக்கு சாமி சிலைகள் எதுக்காக இருந்தாலும் நான் அதை தொட்டு தான் நான் பொட்டு வைப்பேன். வாசக்கால்லையும் நிலக்கதவுக்கும் நான் அப்படி தான் பொட்டு வைப்பேன். மஞ்சளோட சந்தனம் ஜவ்வாது எல்லாம் கலந்து பன்னீரில் கழிச்சிட்டு தான் நான் வாசக்கால்லையும் வைப்பேன். அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதே மாதிரி பூ அலங்காரம் எல்லாமே பண்ணிக்க போகிறேன். பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூ அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ விளக்கையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் இந்த மாதிரி பின்னாடி பேக் சைடில் டபுள் சைடு செல்லோ டேப்பை ஒட்டிட்டு சம்மங்கி பூவை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுவேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அந்த பூஜை ரூமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொன்று வாசனையாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி பூஜை நாட்களில் சில ஏதாவது ஸ்பெஷலான டேஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் அப்போல்லாம் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிப்பேன். இன்றைக்கி கடைசி ஆடி வெள்ளின்றனால அம்மனையே நம்ம அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி நோம்புக்கு நான் வாங்கியிருந்தது தான். அதுக்கப்புறம் நான் இப்போ ரெடி பண்ணி அதில் இந்த கல் ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் அழகாக ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இன்னுமே கொஞ்சம் ப்ராப்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நான் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். வரலட்சுமி நோம்புக்கு ஷாப்பிங் பண்ணது. ஸோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு காலையிலே பார்த்திங்கன்னா படையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி வீட்டில் சமைப்போமோ அதையே அப்படியே படையலாக பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ காலையிலே நல்லா விளக்கு ஏற்றி படையெல்லாம் பண்ணி சிறப்பாக அன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. கடைசி வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். எனக்கு இந்த மாதம் முழுக்கவே தொடர்ந்து என்னை மனசார சாமி கும்பிட்டாச்சு. திருப்தியான ஒரு மாதமாக அமைஞ்சிருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. லாஸ்ட் இயர்லாம் இந்த மாதிரி இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படியே நான் அழுதுட்டு நிம்மதியே இல்லாத ஒரு லைஃப் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டல் சேஞ்ச். ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்ம இப்போ அழுகிறோமா, அடுத்து நம்ம சிரிப்போம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் மைண்டோட ஒரு நியாயமான கோரிக்கைகளோடு நீங்கள் கடவுளை வழிபடுங்க. உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கடவுளை நம்புறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் உங்ககிட்ட. ஸோ இது மூலமாகவே ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி நைவேத்தியம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், அது கூட கேரட் முட்டைக்கோஸ் போட்ட பொரியல், தயிர் ரசம், பாயசம், வடை, பருப்பு வடை, அப்பளம். ஸோ இதுதான் சிம்பிளாக நம்ம எப்பயும் போல் வீட்டில் செய்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான். ஸோ அதனால் நான் எதுவுமே வீடியோ எடுக்கலை, படையில மட்டும் நான் காட்டினேன். ஸோ சிம்பிளாக எளிமையாக நம்ம வீட்டில் என்ன முடியுமோ அதை வச்சு பண்ணலாம். எங்கள் வீட்டில் 2 பேர்ன்றனால இவ்வளோ தான் நான் பண்ணுவேன். இப்போ சப்போஸ் நம்ம வீட்டில் பெரிய குடும்பம்னா நிறைய நம்ம
வைக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா? ஸோ அது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுப்போம். அதோடு வந்து சுமங்கலி செட்டும் நம்ம வந்து வச்சு கொடுப்போம் இல்லையா? சுமங்கலி செட்டு வந்து ஏனோ தானோன்னு சிலர் பேக்கிங் வரும், மஞ்சள் குங்குமம் இருக்கும், ஆனால் அது வந்து திறந்து பார்த்தா அதில் கொஞ்சோண்டு இருக்கும், சிலது இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போதே கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப சர்ச் பண்ணேன். அப்போது பார்த்தீங்கன்னா லக்கி பாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தனால எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க இந்த சுமங்கலி செட்டு ஃபோட்டோவோட வீடியோவோட. ஸோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, நம்மளும் இதையே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நம்ம ஒரு 5 பேர்த்துக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி வந்து செட்டாகவே ஆர்டர் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் எல்லாமே தனித்தனியாக வாங்கினோம். நிறைய பேர்த்துக்கு ஒரு பொருள் இருந்துச்சு, ஒரு பொருள் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இந்த தடவை கரெக்டாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டாக கிடைக்கும்போது நம்ம ஏன் விடுவானே அப்படின்ட்டு செட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரு செட்டு பார்த்திங்கன்னா 165 ரேஞ்ச் வந்துச்சு. கொடுக்குறோம், நல்ல குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்களோட பேக்கேஜிங் வேறு லெவல் பேக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பபிள் ரேப் கட்டி வச்சுருக்காங்க, கொஞ்சம் கூட உடையாமல். வளையெல்லாம் கண்ணாடி வலையெல்லாம் எப்படி வருமோன்னு பயந்துட்டேன். பட் வந்து சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இந்த பாக்ஸ்லேயும் பேக் பண்ணுற விதத்துலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்லணும். ஏன்னா இப்போ க்ரீன் கலர் ப்ளவுஸ் பிட்னா க்ரீன் கலர்லேயே வளையல், அதுக்கு மேட்சிங்கான கண்ணாடி சீப்பு, அந்த மாதிரி நீட்டாக கலருக்கு ஏற்ற மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணி அழகாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக லக்கி பாட் அவங்கள்ட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீட்டான பேக்கேஜில் வரும், பயப்படவே தேவையில்லை. வளையல் எதுவும் உடஞ்சிருமோ இல்லை பேக்கேஜ் எதுவும் பிரேக் ஆகிடுமோனோ அதெல்லாம் கிடையாது. ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி ஆர்டர் பண்ண நெக்ஸ்ட் டேவே வருது. 2 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு டெலிவர்ட் ஆகிடுது. உங்கள் ஏரியா பொறுத்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லக்கி பாட் செக் பண்ணி பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சிலரை வந்து சப்போர்ட் பண்ணலாம். இவங்களோட ப்ராடக்ட்டும் வந்து குவாலிட்டியாக இருக்கிறனால நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த மாதிரி பூஜை வீடியோஸ், அதுக்கப்புறம் என்னோடய டெய்லி ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் சொல்லிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.